இந்த வீடியோவில் நாம் 5 எலிமெண்ட்ஸ் தியரி பற்றி பார்க்கலாம். 5 எலிமெண்ட்ஸ் தியரியில் இதை எப்படி பேலன்ஸாக வச்சுக்கிறது, நம்மளோட உடம்பையும் பெஸ்ட் வெர்ஷனாக எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபயர் எலிமெண்ட், செகண்ட் ஒன் எர்த், மெட்டல், வாட்டர், வுட். இது 5மே வரும். வுட்டுன்றது வந்து ஸ்கை. அப்போது ஃபயருக்கு என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபயருக்கு ஹார்ட், அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் வருது. ஹார்ட் வந்து நியூரான்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து மூளையில் மட்டும்தான் நியூரான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஹார்ட்லேயும் டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன பஞ்சேந்திரியங்களில் டேட்டா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஹார்ட், ஸ்ப்ளீன், லிவர், கிட்னி, அதுக்கப்புறம் முக்கியமாக லங்ஸ். இந்த 5 பஞ்சேந்திரியங்கள்லையுமே என்ன இருக்குது? டேட்டா இருக்குது. இந்த டேட்டா இந்த குழந்தை உருவாகும் போதே உருவாயிடும். இந்த டேட்டாவை பொறுத்து தான் ஒரு கான்ஷியஸ்னஸ் இதுக்கு சிமிலராக இருக்கும்போது சிங்க்ரனைஸ் ஆகி உள்ள உட்புகும் இல்லையா? ஸோ அப்போது ஹார்ட் வந்து என்ன எலிமெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுது? ஃபயர். ஹார்ட்டில் என்ன மாதிரியான டேட்டாஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த தரவுகளுக்கு ஏற்ற உணர்வுகள் எல்லாம் வந்து அதில் பதிவாகும். நீங்கள் ஒருத்தவங்களை ரொம்ப அன்பாக நேசிக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களை மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களை வெறுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இங்கே பதிவாகும்னு வச்சுக்கலாமா? அப்போது இது ஆசிடாக ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, ஹார்ட் அட்டாக் வருது இந்த மாதிரி ஆகுது அப்படின்னும் போது இது வந்து அசிடிக் ஆகும்போது தான் அங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அப்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ கெட்ட விஷயங்களை அதை நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகுது? அதில் ப்ராப்ளம் வருது. ஸோ உணர்வு ரீதியாக வந்து நம்மளுடைய உடலை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாமா அப்படின்னா கட்டுப்படுத்தலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் என்ன ஆகுது? நம்ம மைண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ மைண்டில் இருக்கக்கூடிய எண்ணங்களை தாட்ஸை நம்ம மாற்றி ரீப்ரோக்ராமிங் பண்ணோன்னா அது நம்மளுடைய உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகும். ஸோ இதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்? எல்லாரும் நேசிக்கிறது, அன்பாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நல்ல இதய செயல்பாடை வந்து கொடுக்க வல்லது. அதுக்கப்புறம் நம்மளோட ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே நம்மளுடைய ஹார்ட் தான். ஏன்னா அது என்ன பண்ணுது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை வந்து நமக்கு வெளியிட்டுட்டே இருக்குது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் தான் நம்மளுடைய உடம்புல ஆசிடால் விழக்கூடிய முடிச்சுகளை அவுக்கும். ஸோ ஆசிடால் முடிச்சுகள் விழுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஆசிட் அதிகமாகும் போது கேன்சர் வருதுன்னு சொன்னேன். எந்த ஒரு ஆர்கன்லையுமே ஆசிட் அதிகமாகும் போது என்னாகும்? அது கேன்சரால் பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது உடல் முழுக்க அந்த மாதிரி ஆசிட் அதிகமாகும் போது இந்த நரம்புகள் வந்து சுருட்டிக்கும். இதை வந்து முடிச்சுகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முடிச்சுகள் விழுற நேரத்தில் நம்மளோட கெமிக்கல் வந்து டோட்டலாக அசிடிக்காக இருக்கும்போது யாருக்குமே நம்மளை பார்த்தா பிடிக்காது. அது ஆக்சுவலி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாகவே நடக்கும். இதை நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இந்த மாதிரி நெகட்டிவாக நாம் இருப்போம். அதனால வந்து யாருக்குமே நம்மளை பார்த்தா பிடிக்காது, தப்பாக நினச்சிப்பாங்க. நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். பிளட்டு இம்ப்யூர் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த முடிச்சுகளை வந்து அவிழ்க்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஆல்கலைனாக மாறுறது, ஆல்கலைன் ஃபுட்ஸை வந்து இன்டேக் பண்ணுறது, இதெல்லாம். அப்புறம் இன்னொரு வழி உடம்பு வந்து ஹீட்டு கொடுக்குறது. அதனால தான் உடனே ஏதாவது அசிடிக் வைரஸ் எல்லாமே வந்து அசிடிக் வைரஸால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை எந்த நோய் வந்தாலுமே நம்ம உடம்பு என்ன பண்ணும்? ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோன்னா நம்ம உடம்புக்கு வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஹீட் கொடுக்கறதுனால ஸ்டெம் செல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப அதிகமாகும். இப்படி ஃபாஸ்டிங் இருந்து ஹீட்டு கொடுக்கறதுனால பாடி ஆல்கலைனாக மாறும். இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல ஆசிட் இருக்கோ பாடி எப்போவுமே நியூட்ரலைஸ் பண்ணிக்கும் தானே, ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்ணும்ல, கெமிக்கல் ஈக்குவலிபிரியம். ஸோ அதனால என்ன பண்ணும்? அந்த ஸ்டெம் செல்ஸை எந்தெந்த ஆர்கன்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்கோ, அசிடிக்காக இருக்கோ அங்கெல்லாம் அனுப்பி அதை க்யூர் பண்ணும். அப்படி தான் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது நம்ம பாடியை ரிஜுவினேட் பண்ணுறதுக்கும் நல்லா வச்சுக்கிறதுக்கும் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். ஸோ ஹார்ட்டில் வந்து ஹார்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் தான் வந்து இந்த ஆசிட்னால விழக்கூடிய இந்த முடிச்சுக்களை வந்து அவிழ்க்கும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அதுதான் வந்து நம்ம ஆராவையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டையுமே ஹார்ட் தான் வந்து கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இமயமலைக்கெல்லாம் போகிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காரணம் எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் அங்கே நல்லா இருக்கும். அது வந்து நல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க இடம் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அதிகமாக ஹார்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக போகும். அப்போ என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது.
சரி. இப்போ இந்த ஹார்ட்ல என்ன மாதிரியான தரவுகள் இருக்கும்? அன்பா இருக்கிறது, அந்த மாதிரியான தரவுகள். வெறுப்பும் வந்து அங்க தான் சேரும். ஒருத்தங்க நம்மள கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்றதுனால, இந்த வெறுப்பு, கோவம் இதெல்லாம் எங்க போய் நிக்கும்? கோவம் வந்து லிவருக்கு போய் நிக்கும். இந்த வெறுப்பு, அவங்க மேல வஞ்சம் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம், பழி வாங்குறது, இந்த மாதிரியான எண்ணங்களுக்கானதெல்லாம் வந்து இங்க போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா இந்த ஹார்ட்ல வந்து இந்த மாதிரி நெகட்டிவான அசிடிக் தரவுகள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வெறுப்ப உமிழ்றது, அதிகபட்சமா காரணமே இல்லாம வெறுப்ப உமிழ்றது, வஞ்சம் வைக்கிறது, பழி வாங்குறது இந்த மாரி குணங்கள் மேலோங்கி இருக்கும். யாருக்கு வந்து ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்கோ, பியூரா இருக்கோ, நல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் வெளிப்படுதோ, அ ஆல்கலைனா இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்ளோ துரோகம் பண்ணாலும், அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறதோ, அ திருப்பி எதுவும் செய்யவும் தெரியாது. பியூர் சோல்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. ஹார்ம்லெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ இதில இருக்கக்கூடிய இந்த தரவுகள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையையே தீர்மானிக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு கெமிக்கல்ல செய்யப்பட்ட ஒரு ரோபோட் மாதிரி. ஸோ இதில இருக்கிற ப்ரோகிராம் தான் நடக்கும். நீங்க ஆல்கலைனா இருந்தா எல்லாரும் வந்து அவங்க கிட்ட இருக்க குப்பைய உங்ககிட்ட கொட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்க ஆல்கலைனா இருக்கீங்க. இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க எல்லாருமே வந்து நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க, இந்த மாரி இருக்கிறவங்க, அன்ஹீல்டா இருக்கிறவங்க, இப்படி இருக்கிறவங்கள தான் இவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம எவ்ளோ அ நல்ல ஹை ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல இருந்தாலுமே, நாம வந்து எந்த மாதிரியான பீப்பிள வந்து சந்திப்போம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய தரவுகள பொறுத்து தான் இருக்கு. இன்னொன்னு வெளியில நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன பொறுத்து தான் இருக்கு. அதனால தான் நல்லவங்க எப்பவுமே வந்து கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும். அவங்க வந்து கெட்டவங்கள தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த கெமிக்கல் ஈக்விலிபிரியம் நடந்துட்டே இருக்கும். ஹார்ட்டுக்கு அதோட எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர். ஸோ எப்பவுமே ரிப் கேஜ்ல ஒரு ஹீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். அண்ட் இதோட வேறு வேறு ஆர்கன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய்கள், ரத்த நாளங்கள், அதுக்கப்புறம் நாக்கு. நீங்க எவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்களோ, அப்போ உங்களோட ஹார்ட் வந்து ஹை ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல வந்து வைப்ரேட் பண்ணும். எவ்ளோ வந்து பதட்டப்படுறீங்களோ, அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களோ, அந்த பதட்டம் அந்த நிலைமைலாம் இருக்கும்போது, அது வந்து லோவா இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹை, லோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃப்ரீக்வென்சி ரேஞ்சையே நிர்ணயிக்குது. ஸோ எவ்ளோ ஆங்ஸைட்டி, எவ்ளோ பதட்டப்பட்டு நீங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜெனடிக் அப்டேட் வருதுன்னா, இல்ல நீங்களே எவால்வ் ஆகுறீங்க அப்படின்னாலுமே, அந்த உடல் பெரும் துன்பத்திற்கு ஆளாகணும். இவங்க நம்மள கஷ்டப்படுத்திருவாங்களோ, அவங்க நம்மள கஷ்டப்படுத்திருவாங்களோன்னு நெனச்சு திடீர் திடீர்னு வந்து படபடன்னு நெஞ்சு அடிக்கிறது, யாராவது வந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நெனைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றது, சேஃபா ஃபீல் பண்ணாம இருக்கிறது, அ ரொம்ப சிக்கலான சூழ்நிலைகள வந்து எதிர்கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாமே வந்து பதட்டத்த அதிகரிக்கும். இந்த பதட்டப்படுற இந்த சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஒரு உடல், அதுவும் அந்த பஞ்சேந்திரியத்துல முக்கியமா இருதயம் எந்த அளவுக்கு சந்திக்குதோ, அந்த அளவுக்கு அதோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லா இருக்கும். அதோட அப்டேட்டும் நல்லா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக்ஸ் எல்லாம் வரும். அந்த பேனிக் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்களுக்காக உடனே அழறா மாதிரி இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா, பேனிக் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எதையும் தாங்கும் இதயம் போல ஆயிடுவீங்க. எல்லாத்தையுமே உங்களால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ, இது வந்து உங்கள எமோஷனலி பேலன்ஸ்டா வைக்கிறதுக்காக தான் இந்த கஷ்டம் எல்லாம் வருது. ஸோ, இந்த கஷ்டத்த தாண்டுனா தான் உங்களால ஒரு சோலா, ஒரு கான்ஷியஸ்னஸா இந்த பாடிய வச்சு எவால்வ் ஆகவே முடியும். ஸோ கஷ்டன்றது இருக்கணும். வாழ்க்கையில கஷ்டமும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும். ஒருத்தங்கள பெஸ்ட் வெர்ஷனா வரவிடாம பண்ணணும்னா, அவங்கள வந்து அவங்களுடைய சோல் வந்து எலிவேட் ஆகக்கூடாது. அவங்க சோல் வந்து அவேர்னஸ்க்கு வரக்கூடாது. கான்ஷியஸ்னஸ் நல்லா வரக்கூடாது, பில்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய அ சரியான விஷயம் என்னவா இருக்கும்னா, அவங்கள எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்ல சந்தோஷமா வச்சுக்கிறது.
ஒருத்தவங்கள கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து வெளியிலயே வரமாட்டாங்க. ஐ ஓப்பன் ஆகாது. ஐ ஓப்பன் ஆகணும்னாலே பெயின் நெறைய குடுக்கணும். நெறைய பேர் சொல்லுவாங்க, செக்ஷுவல் எனர்ஜில தான் வந்து குண்டலினி வருது. கிடையவே கிடையாது. நீங்க நெறைய கஷ்டப்பட்டு, அவமானங்கள சந்திச்சு, வலி அந்த பெயின் நீங்க குடுக்கறதுனால தான் ஓப்பனே ஆகும். இந்த கூற்று வந்து மக்கள திசை திருப்பறதுக்கும், இத பற்றி சொல்றவங்களுக்கு வந்து கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குறதுக்கும் தானே தவிர, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நீங்க அனுபவிக்கிற பெயினும், அந்த வலியும் தான் உங்கள வந்து மேம்படுத்தும். எப்பவுமே. தென் அடுத்தது வந்து எர்த். எர்த் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் ஆற்றல். நம்மளோட உடம்புல வந்து வெயிட் அதிகமா போடுறதுக்கு கூட வந்து இந்த மண் ஆற்றல் வந்து காரணமா இருக்கும். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் அப்படின்றதுக்கும் இதுதான் காரணம். அததான் சொல்லுவாங்க, "சந்தோஷத்துல குண்டாயிட்ட" அப்படின்னுவாங்க. ஸோ, இப்போ இந்த ஸ்ப்ளீன்ற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? அது மண் ஆற்றல். நல்ல பாட்டு பாடுறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மண்ணீரல் எல்லாம் நல்லா இருக்கும். அதே மாரி இது ஸ்டொமக்குக்கும் தான். நல்லா சாப்பிடுறீங்க. அங்க எப்பவுமே வந்து நல்லா சாப்பிடுறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு மண் ஆற்றல் நல்லா இருக்கு. நல்லா ஜீரணமாகுது. இன்னொரு விஷயம் துணிச்சலா இருக்கிறது. வீரம் இல்ல, துணிச்சல். டக்குன்னு துணிச்சலா இருக்கிறது. வீரம் வந்து கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேற. இந்த துணிச்சல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு எனக்கு வந்து இந்த இன்ட்யூஷன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்யூஷன் வந்து நல்லா இருக்கிறவங்க, இந்த கட் ஃபீலிங் நல்லா இருக்கிறவங்க, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சென்சிட்டிவா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ளீன் நல்லா வேலை செய்யும். ஸ்டொமக்கும் நல்லா வேலை செய்யும். இவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க இருந்தாலும், அவங்கள அவங்க சந்தோஷமா வச்சுப்பாங்க. இப்படி இருக்கிற இந்த மனிதர்களுக்கு வந்து கவலை அப்படின்றது வரும்போது, இது வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் அப்டேட் ஆகும். நெறைய கவலைப்படும்போது, நெறைய கஷ்டப்படும்போது, அந்த கவலையில இருக்கும்போது, இது இது வந்து லோ ஃப்ரீக்வன்சில வந்து கொஞ்சம் என்னாகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா பாட்டு பாடும்போது, அ அந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணங்கள்ல எல்லாம் வந்து இது ஹை ஃப்ரீக்வன்சில தன்னுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும். நெறைய மதங்கள்ல பார்த்தீங்கன்னா, பாடல்கள் மூலியமா தான் வந்து அ வழிபாடே பண்ணுவாங்க. இந்த பாட்டு அப்படிங்கிறது மனுஷங்கள எப்பவுமே ஒரு நித்தியமான சந்தோஷமான ஒரு மனநிலையில வைக்கும். அது அவங்களுடைய ஸ்ப்ளீனுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாரி நல்ல பாடல்கள, கீர்த்தனைகள் எல்லாம் நீங்க பாடிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, அ இந்த ஸ்ப்ளீன் நல்லா இருக்கு, இந்த ஸ்டொமக் நல்லா இருக்குன்னா, உங்களுக்கு இன்ட்யூஷனும் நல்லா வேலை செய்யும். கட் ஃபீலிங்ஸும் அ நல்லா இருக்கும். அதனால அது பேர் கட். அதே மாதிரி எப்பவுமே வயித்துக்கு வந்து நாம எல்லா வகையான சுவைகளுமே வந்து குடுக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சாப்பிடுறது வந்து வெறும் டிஎன்ஏக்காக மட்டுமே இல்ல. 2 விஷயம். ஒண்ணு வந்து அந்த சுவை உங்களுடைய நரம்பு மண்டலத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் சிக்னல்ஸ அனுப்பும். அதனால அந்த சுவைய நீங்க உணர்ந்து சாப்பிடணும். இன்னொன்னு நீங்க எடுத்துக்கூடிய பொருள்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து ஒரு கெமிக்கல் ப்ரோகிராமா எப்படி உங்க வயித்துக்குள்ள போய் ரியாக்ட் ஆகி அதுலேருந்து சத்துக்கள் வெளிப்படுது அப்படிங்கிறது இன்னொன்னு. மெட்டல் எனர்ஜிக்கு லங்ஸ். இந்த லங்ஸ் வந்து அ எங்க வந்து ஆசிட் உடம்புல அதிகமானாலுமே, அது வந்து லங்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். லங்ஸ் தான் தியாகி. அது என்ன பண்ணும்? ஏத்துக்கும். என்கிட்ட குடுங்க அப்படின்னு. ஏன்னா, நம்ம மூச்சு விடும்போது ஆக்ஸிஜன் நல்லா எடுக்கிறோமா? இந்த ஆக்ஸிஜன் போயிட்டு இங்க வந்து இந்த குண்டலினி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் வந்து இட் வில் செட் யுவர் ரிப் கேஜ் ஆன் ஃபயர். அங்க வந்து ஒரு ஹீட் உருவாகும். அந்த நெருப்புக்கு வந்து இந்த ஆக்ஸிஜன் வந்து ஹெல்ப் பண்ணும். ம். அது ஆக்ஸிஜன் நல்லா நம்ம வந்து சுவாசிக்க சுவாசிக்க அ நமக்கு வந்து நல்ல பயணியலும் சுரக்கும். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல டிஎம்டியும் இருக்கும். அதனால தான் தியானம் பண்றவங்கலாம் வந்து அப்படியே மெடிடேஷன்ல என்ன ஆயிடுவாங்க, கரைஞ்சு போயிடுவாங்க. அதுல வந்து நல்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒல்லியாயிடுவாங்க. பயணியலும் நல்லா சுரக்கும். ஸோ, அந்த லங்ஸ் தான் வந்து நமக்கு சேவியர் மாதிரி.
இந்த லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் வந்து மெட்டலுக்கு வரும். லங்ஸ் வந்து இன், லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து ஏர். அப்புறம் வெளியில பார்த்தீங்கன்னா நோஸ். இதில் நீங்கள் வந்து சோகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் உணர்வு ரீதியாக சோகமாக இருக்கிறது வந்து உங்களுடைய ஆர்கனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சாக லோ ஃப்ரீக்வன்சியில் அப்கிரேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் இந்த பக்கம் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும்னா, நீங்கள் வந்து அட்வென்ச்சரஸாக ஏதாவது ட்ரிப்பு போகிறது, என்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இதை வந்து இதோட பேண்ட்வித்தை இன்னும் அதிகப்படுத்தும். யாருக்கு லங்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கோ அவங்க வந்து உற்சாகமாக இருப்பாங்க. யாருக்கு லங்ஸில் வந்து நிறைய அமில முடிச்சுகள் இருக்கோ, ஆசிட் இருக்கோ, இல்லை இந்த மாதிரி தரவுகள் டேட்டா எல்லாம் இருக்கோ, அவங்க எப்படி இருப்பாங்க? சோகமாக இருப்பாங்க. இது ஒரு விஷயம். ஸோ எப்போவுமே கவலைப்படுறவங்களுக்கு வயிற்றில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது எப்போவுமே சோகமாக இருக்கிறவங்க வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் ஏதாவது கவலைப்பட்டு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று நினச்சி இவங்களுக்கு கவலைப்படுறதே பிழப்பாக இருக்கும். இவங்களுக்கு கரெக்டாக பேதிக் எல்லாம் கொடுத்து வயிற்றில் இருக்கிற அந்த வார்ம்ஸ் எல்லாம் டிவார்மிங் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா சுறுசுறுப்பாயிடுவாங்க. இது ஸ்டொமக்குக்கு. இப்போ இந்த லங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சோகமாகவே இருப்பாங்க எப்போவுமே. முகத்தில் அந்த பொலிவு போயிடும், ஸ்கின்ல அந்த பொலிவு போயிடும். அதுக்கப்புறம் வந்து என்தூசியாஸ்டிக்காக இருக்காது. எதுவுமே அவங்கள வந்து உற்சாகமே படுத்தாது. அந்த நிலைக்கு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லங்ஸில் கொஞ்சம் ஆசிடிக்காக இருக்குது, ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவங்க எல்லாருக்குமே பெப்பர் போட்டு கொடுக்கறது, ஜிஞ்சர் ஜூஸ் கொடுக்கறது, இப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு வந்து லங்ஸில் இருக்கிற அந்த கோழையாக இருக்கட்டும், மியூக்கஸாக இருக்கட்டும், என்ன இதுவாக இருந்தாலும் அசிடிக்காக இருந்தால் வெளியில் போயிடும். வாட்டர்னா கிட்னிஸ், அதுக்கப்புறம் பிளாடர், அதெல்லாம். கிட்னின்னு சொல்லும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காதுகளும் இதுக்கு சம்மந்தப்பட்டது. அப்போது ஒருத்தவங்களுடைய இந்த ஆர்கன் வந்து அப்டேட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகணும், அதோட ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித்தில் இருந்ததுன்னா கீழ்ப்படிநிலை உணர்வு என்னவா இருக்கும்? பயம், ஃபியர். நீங்கள் பயப்பட உங்களுடைய உடம்புல இருந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும். பயம் கெட்டதா நல்லதான்னு கேட்டால் 2 உணர்வுகளுமே அவசியம். மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கரேஜை வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட இன்ட்யூஷனும் நல்லா பில்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எல்லாருமே கற்றுக்கணும். நீங்கள் அந்த அவேர்னஸை கொண்டு வரும்போது தான் உங்களுடைய சப்கான்ஷியஸே ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ஒரு சண்டை போடுறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து அஹிம்சையை தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்றது வந்து சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, அதை தாண்டி எண்ணங்கள் மேலே உங்களுக்கு உங்களுடைய கெமிக்கல்ஸ் மேலேயும் எண்ணங்கள் மேலேயும் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். உங்கள் சப்கான்ஷியஸையும் கான்ஷியஸையும் இணைக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட் ஆவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல ஆரா டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய உணர்வுகள் இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனுக்கு என்னென்னா கரேஜ். சரிங்களா? வுட்டுனா என்னன்னு சொன்னால் ஸ்கை எலிமெண்ட் இல்லையா, அதுக்கு லிவர், அப்புறம் கேல் பிளாடர், பித்தப்பை, அதுக்கப்புறம் வந்து லிவர். நீங்கள் கோவப்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிவர். அதே மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிறது, லிவர் நல்லா இருந்தால் சாந்தமாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், ஒரு 10 நாள் கீரை சாப்பிட்டுட்டே இருங்க. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக காமாக இருப்பீங்க. உங்களோட லிவரும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேல் பிளாடர்ன்றது வந்து பித்தப்பை. பித்தம் உடம்புல அதிகமாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து உனக்கு என்ன புரியலையா, பித்தம் தலைக்கேறிடுச்சா, இல்லை பித்தன்ற வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிதல் கம்மியாக இருக்கும், ஒரு யோசிக்காமல் ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த பித்தப்பையினால் பித்தம் அதிகமாக போகிறதுனால வரும். எமோஷ்னலாக இருக்கிறது அதெல்லாம் வந்து இதில் வரும். ஸோ லிவர் நல்லா இருந்தால் உங்களுடைய
மற்ற பஞ்சேந்திரியங்கள்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த லிவர் வந்து மீட்டுடும். ஸோ அதனால லிவர் எப்போவுமே நல்லா இருக்கணும். நம்மளோட பிளானிங் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அதை ஆய்வு பண்ணுறது, எப்படி செய்யணும்னு முடிவெடுக்கிறது, இதெல்லாமே வந்து லிவரை பொறுத்து அமையும். ஸோ இந்த விஷயங்கள் இப்படிப்பட்ட அமில கார்ப்பு தன்மையை கொண்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான முக அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்மளால வரையறுக்க முடியும். இந்த மாதிரி முக அமைப்பு இருந்தா இந்த மாதிரி குண நலன்கள் இருக்கும் அப்படின்னும் வரையறுக்க முடியும். நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, சில பேர்லாம் உங்க முகம் பார்த்தே வந்து உங்க கேரக்டரை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ எப்படி அது சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரியான உறுப்புல இப்போ லங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த லங்ஸ்ல வந்து கார்ப்புத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு மூக்கு வந்து இந்த மாதிரியான வடிவத்துல இருக்கும். லங்ஸ்ல அமிலத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஒரு வடிவத்துல மூக்கு இருக்கும். அதுக்கேற்றாற் போல குணநலன்களும் அவங்களுக்கு மாறும். அதுக்கேற்றாற் போல தான் அவங்களுடைய வாழ்க்கையுமே அமையும். ஏன்னா அந்த தரவுகள் தான் வந்து என்ன பண்ணுது, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுது. அந்த கெமிக்கல் ஈக்விலிபிரியத்தை சமநிலை பண்ணுது. அப்போ இவங்கள சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் இதுதான் முடிவு பண்ணுது. இன்னொரு விஷயம், இது எல்லாமே யாருக்கு கரெக்டா இருக்கோ, எல்லா ஆல்கலினா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப மோசமான மனிதர்களா இருப்பாங்க. ஏன்னா இதுதான் இயற்கை சமநிலை. இந்த இயங்கியல்ல எப்பவுமே ஒரு நல்ல உடல் ஒரு மோசமான மனிதர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அந்த இடத்துல தான் உருவாகும் அந்த கார்ப்பு உடல். அது மட்டும் இல்லாம அது தன்பால் ஈர்க்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் கொண்டவங்களா, அன்ஹீல்டு பீப்புளா, அவங்க தான் வந்து இவங்க கிட்ட வந்து அவங்க எனர்ஜியை இவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், ஏன் நல்லவங்களுக்கு மோசமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னா, கெமிக்கலி இங்கே வந்து எப்போவுமே ஈக்குலிபிரியம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து நல்லவங்க, நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட சேர்ந்து இருந்தோம்னா நல்ல வாழ்க்கை இருக்கும், வாழ்வியல் முறையும் மேம்பட்டதாக இருக்கும். ஆனால் என்ன நடக்குதுங்க, எல்லா தரப்பட்ட மக்களுமே வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. இந்த உடலே வந்து எப்படி உருவாகும், இந்த மாதிரியான எந்த வம்சாவழி வேர்க்காலெல்லாம் அமிலம் பாயுதோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரி உடல்களே வந்து உருவாகும். ஸோ அதனால ஒரு நல்ல சோல் இருக்குன்னா அதை சுற்றி கெட்ட சோல் இருக்கும். கெட்டவங்க மத்தியில தான் நீங்கள் நல்லவங்க அப்படின்றதே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை கொடுக்கலன்னா எப்படி தெரியும், நீங்கள் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீங்கள் கண்ணியமாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க அப்படின்றது. இந்த மாதிரி சூழ்நிலை தானே நம்மளை அவேக்கன் பண்ணுது. ஸோ 5 எலிமெண்ட் தியரின்றது இவ்வளோ தான். இதில் ஏதாவது 2 எலிமெண்ட்டை நீங்கள் சேர்த்தீங்கன்னா இதை சமநிலைப்படுத்த இயற்கை 3வது எலிமெண்ட்டை தன்னாலேயே அந்த இடத்துக்கு கொண்டு வரும். இந்த பஞ்சபூத ஆற்றலை பயன்படுத்தி நம்மளால் இயற்கையையே நம்மளால் வளைக்க முடியும். இந்த மாதிரி இதில் வந்து மின் காந்த ஆற்றலை கொண்டு, மின் ஆற்றலை கொண்டு நம்மளால் எந்த மாதிரியான பருவநிலை வரணும் அப்படின்றத கூட நம்மளால் வந்து மாற்றி அமைச்சிக்க முடியும். சரி, இப்போது 5 எலிமெண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த பஞ்சேந்திரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். நான் வந்து பிளாக் மேஜிக் வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த எக்ஸசைஸ் வந்து எப்போவுமே உங்களை சமநிலையில் பெஸ்ட் வெர்ஷனில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் வந்து ஹார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போது நீங்கள் வந்து கசப்பான ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கணும். ஏன்னா ஹார்ட்டுக்கான டேஸ்ட் வந்து கசப்பு. வேப்பிலை எடுத்துக்கலாம். வேப்பிலை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கிழிச்சு உங்களால் எவ்வளோ கசப்பை வந்து தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நாக்கில் வச்சுட்டு சுவைக்கணும். அப்புறம் மெல்லுங்க, சுவைக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுவைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதற்குரிய நரம்புகள், நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கும் அதற்கப்புறம் அந்த நியூரான்ஸுக்குமே இது வலு சேர்க்கிறதா அமையும்.
அங்கே இருக்கக்கூடிய அமிலத்தை வந்து இது பேலன்ஸ் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு விஷயம், பாகற்காய் இருக்குன்னா பாகற்காய் அப்போ எடுத்துக்கலாம். இல்லை இது வேப்பிலை கிடச்சிருச்சுன்னா வேப்பிலை எடுத்து நீங்கள் வாயில் போட்டு மெல்லுங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் கைகளை இப்படி வச்சு இதயத்து மேலே இப்படி வச்சு மூச்சை நல்லா இழுத்து இப்படி கிட்டத்தட்ட 15 மூச்சுக்கு பண்ணுங்க. நல்லா வாயை திறந்து பண்ணணும். உங்களுக்கு யார் மேலேயாவது வெறுப்பு இருந்தாலோ, கோவம் இருந்தாலோ, நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்ற எண்ணம் இருந்தாலோ, வஞ்சம் இருந்தாலோ, காழ்ப்பு இருந்தாலோ, இந்த வாய்ஸ் வந்து இப்படி வராது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கனமா ஃபீல் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் போக போக அது அப்படியே லைட்டாக கரைஞ்சு போகிறதும், உங்கள் கேரக்டர், உங்கள் பர்செப்ஷன்லேயே மாற்றம் வர்றதெல்லாம் நீங்கள் வந்து போக போக பார்க்கலாம். அப்புறம் நல்ல குணம் வந்து மேலோங்கும். அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன பண்ணுது, நம்மளோட எமோஷன்ஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹார்ட்டுக்கு பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தண்ணி வச்சுக்கணும். டம்ளரில் தண்ணி வச்சுட்டு உங்கள் ஹார்ட் வந்து நல்லா ரெட் கலரில் இல்லை டார்க் பிங்க் கலரில் அங்கே ஒரு சக்கரா எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரியும், அது வந்து பிங்க் கலரில் அப்படியே ரூபி மாதிரி ஜொலிக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். கற்பனை பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணணும், அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போதே இப்படி கற்பனை பண்ணிக்கலாம், உங்களோட ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கற்பனையிலே வந்து என்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக்குனதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி ஒரு வாயை குடிக்கணும். ஸோ கிராட்டிடியூட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு எமோஷன். ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது. ஏன்னா நீங்கள் வந்து அது சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அதை நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் என்ன உணர்வீங்களோ அது உங்களுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, அடுத்தது வந்து அர்த். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன். ஸ்டொமக்கில் இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு சவுண்டு கொடுக்கணும். அதுக்கான சவுண்ட் என்ன, அதுதான் அதோட சவுண்ட். இப்போ மூச்சை நல்லா இழுத்துக்கலாம். இப்படி இஷ்ன்ற சவுண்டை நம்ம வந்து மூச்சை இழுத்துட்டு ரிலீஸ் பண்ணும்போது சொல்லணும். அப்போ என்ன மாதிரி கற்பனை பண்ணிக்கணும், நல்ல ஒரு எல்லோ கலரில் ஒரு எனர்ஜி வந்து வயிற்றுக்கிட்ட ஃபார்ம் ஆகுற மாதிரி நாம் கற்பனை பண்ணிக்கணும். கற்பனை பண்ணிக்கிட்டு என்னோட வயிறு நல்லபடியாக இயங்குறதுக்கு உதவினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் இயற்கைக்கு நன்றி சொல்லி அந்த தண்ணீரை குடிக்கணும். இப்போ ஸ்ப்ளீனுக்கு பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான டேஸ்ட்டை வந்து சாப்பிட்ருக்கணும் அப்படின்னா, சர்க்கரை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து சர்க்கரை கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டுக்கணும். தண்ணி குடித்ததுக்கப்புறம் அந்த சர்க்கரை எடுத்து வேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடித்ததுக்கப்புறம் சர்க்கரை எடுத்து வாயில் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷிஷ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கட்டும் கிராட்டிடியூடோட. சரியா? அடுத்தது 3வது லங்ஸுக்கு மிளகு, பிளாக் பெப்பர் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வாயில் போட்டு கொஞ்சம் மென்று கடித்து சாப்பிட்ணும். சில பேருக்கு விக்கல் வரும். விக்கல் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை சாப்பிட்டுட்டே இருங்க, சரியாயிடும். தண்ணி வேணும்னா குடிச்சிக்கோங்க. ஆனால் அந்த காரம் எப்போவுமே அந்த இடத்துல வந்து இருக்கணும். அது அதற்கான நரம்பு மண்டலத்தில் நியூரான்ஸ், மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ், அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய நியூரான்ஸையும் வந்து
தூண்டிவிடும். அது சமநிலைப்படுத்தும் அதனால. அப்புறம் என்ன பண்ணணும், நம்மளுடைய லங்ஸில் கை வச்சுக்கிட்டு ஒயிட் கலரில் ஒரு லைட் க்ளோ ஆகுற மாதிரி நாம் கற்பனை பண்ணிக்கணும். அங்கே எனர்ஜி பால் வந்து இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இதற்கான பீஜத்தை வந்து சொல்லணும். இதை வந்து 15 முறை 15 மூச்சுக்கு நாம் பண்ணணும். இது வந்து மொட்டை மாடியில் ஆக்சிஜன் இருக்கும்போது காலையில் ஒரு 5 o'clock அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 4 o'clock to 5 o'clock பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் எனர்ஜி அவ்வளோ ஒரு கிரியா யோகா பண்ணால் எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும் அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி நாள் ஃபுல்லாக இருக்கும், ட்ரெயின் ஆகவே ஆகாது. முகம் வந்து அப்படி க்ளோ ஆகும். இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, அதுவும் லங்ஸுக்கு கரெக்டாக பண்ணிங்கன்னா முகம் வந்து க்ளோ ஆகும். யாருக்கெல்லாம் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அதனால வந்து ரொம்ப டல்லாக இருக்கேன், சோகமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க, நோய் வந்துருச்சு அதனால டல் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்றவங்க, எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, என்னன்னே தெரியல, என்னை சுற்றி வந்து ப்ராப்ளம்ஸ் தானாக வந்துக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, நான் அந்த மாதிரி விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட பர்செப்ஷன் நல்லா இருக்கும், ஆரா நல்லா இருக்கும். நீங்கள் நல்ல எனர்ஜி ஃபீல்டில் இருப்பீங்க. வேறு மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே, ஆரா ரிலேட்டடாக இருந்தாலும், உங்களுக்கு உளவியல் ரீதியாக சில பேர் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செஞ்சாலும் எதுவுமே ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களை வந்து சமநிலையில் இது வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எண்ணத்துலேயுமே வந்து ஒரு சமநிலை வரும். எது மேலேயுமே திடீர்னு கிரேவிங் வராது. யாராவது ஏதாவது வந்து சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு டக்குன்னு ஹர்ட் ஆக மாட்டீங்க. புரிஞ்சுக்கிற பக்குவம் வரும். எண்ணங்களில் ரொம்ப பெரிய மாற்றம் இருக்கும். ஸோ இந்த சமநிலையில் இருந்துட்டாலே கிரேவிங்ஸ் வராது. எனக்கு இந்த மாதிரி பொருள் சாப்பிடணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நாக்கு கேட்குதுன்னா அந்த அந்த சுவைக்கான அந்த உறுப்பு வந்து சமநிலையை இழந்திருக்குன்னு அர்த்தம். சரி, அந்த கிரேவிங்ஸ் வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து நல்ல குணம் இருக்கும், பக்குவம் இருக்கும். ஸோ இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டருக்கு போகலாம். வாட்டர் வந்து கிட்னி. ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய அசிடிக் தன்மையை குறைக்கணும்னா என்ன பண்ணலாம்? வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்கோங்க, வச்சுக்கோங்க. உங்களுடைய அடி வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் 2 சைடுமே வந்து இந்த கையை வந்து நல்லா அழுத்தமாக வச்சுக்கோங்க. கிட்னிஸ் கிட்டன்னு வச்சுக்கோங்க. அழுத்தமாக வச்சுக்கிட்டு வஜ்ராசனா பொசிஷனில் இருந்து இப்படி குனியணும். குனிஞ்சு மூச்சை இழுக்கும்போது மேலே இருக்கணும். அந்த பீஜத்தை சொல்லும்போது குனியணும். இது ஒரு விஷயம். என்ன மாதிரியான சுவையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்னா, கல்லுப்பு ஒரு கல்லை எடுத்துக்கலாம், எடுத்து வாயில் போட்டுக்கலாம். கறிக்கோ துப்பிடுங்க, ரொம்ப கரிப்பாக இருந்தால் துப்பிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது. இதை பண்ண ஆரம்பிக்கணும், பீஜத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ வஜ்ரமுத்திரை வச்சுட்டு வஜ்ராசனா பொசிஷனில் உட்காரணும். இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே பத்மாசனா பொசிஷன் இல்லை சம்மணக்கால் போட்டு உட்காரலாம். இதுக்கு மட்டும் வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துட்டு அதாவது சூ அப்படின்ற அந்த ஒலியை எழுப்பணும். அது வந்து அப்படின்னு வரும். ஸோ இதை குனிஞ்சிக்கிட்டே ஒரு வாட்டியும் மூச்சை இழுத்து குனியும் போது அப்படிங்கிற இந்த ஒலியை வந்து சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து இதனால ஏதாவது பயம் இருந்தால் கூட போயிடும். அறியாத பயம், ஏன்னே தெரியாமல் இந்த மாதிரி நடுக்கம் வர்றது, அதெல்லாம் வந்து குறையும். அதே மாதிரி இதனால எழும்பக்கூடிய நோய்களும் குறையும். அதுக்கப்புறம் லிவருக்கு இப்போ கற்பனை பண்ணணும்ல, அப்போ என்ன நிறம் வந்து கற்பனை பண்ணலாம் அப்படின்னா, கருநீலம் இல்லைன்னா வயலட் கலரில் ஒரு ஆற்றல் பந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, உங்கள் கிட்னிஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நன்றி சொல்லி தண்ணீரை வந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா லிவர்.
லிவரில் என்ன பச்சை கலரை வந்து நீங்கள் உங்கள் லிவருக்கு வந்து கற்பனை பண்ணிக்கணும். புளிப்பு சுவை. அப்போது ஒரு லெமன் எடுத்து நீங்கள் வந்து வாயில் பிழிஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக பிழிஞ்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும். அதுதான் வந்து பீஜமே. வேக் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வரும். அதுதான் பீஜம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், லிவரில் கை வச்சுட்டு அதாவது ஓ அப்படிங்கிற அந்த சவுண்ட், அந்த பீஜம் கிட்டத்தட்ட வாமிட் எடுக்கிற மாதிரி. நீங்கள் இந்த கடைசி எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்ட் ரூமில் போய் கூட வாமிட் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. வாமிட் வரணும்னு அவசியம் இல்லை, பட் கண்ணில் நீர் கோக்குற அளவுக்கு அதை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சீரியஸாகவே வாமிட் எடுக்க ட்ரை பண்ணுங்க, கண்ணில் நீர் கோக்குற அளவுக்கு. இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் கண் பார்வையே தெளிவடையும், நல்ல தெளிவு இருக்கும் கண்ணில். இந்த லிவருக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு 7 நாள் இதை தொடர்ந்து பண்ணிவிட்டு உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா, சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா, சரியான நேரத்தில் நீங்கள் பண்ணி கடைப்பிடிக்கும்போது ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களோட ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஃபேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், உங்களோட எனர்ஜி லெவலில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? இப்போது இந்த 5 எலிமெண்ட் எக்ஸசைஸ் உங்களை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து ஐ எக்ஸசைஸ். பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் கண் ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் உறுப்புகளில் இந்த மூளை அப்புறம் ஸ்பைனல் கார்டில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு வெளியில் தெரியுது அப்படின்னா அது வந்து கண் தான். மூளை வந்து ஸ்பைனல் கார்டு கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த நியூரான்ஸ், இந்த ஸ்பைனல் கார்டு வந்து உங்கள் உடம்புல இருக்க அத்தனை ஆர்கன்ஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. உங்கள் கண்கள் இது ரெண்டுத்துக்குமே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது கண்ணை வந்து வச்சு ஒருத்தவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் உடலில் வந்து ஆற்றல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண் தான் வந்து பிரதிபலிக்கும். ஸோ கண்ணினுடைய நிறம் எப்படி இருந்தால் அவங்களுடைய ஆற்றல் நிறம், அந்த ஆராவோட நிறமே அதுதான் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ ஐக்கிய எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இப்படி 25 டைம்ஸ், மேலே கீழே 25 டைம்ஸ். அப்புறம் இந்த கார்னர் 25 டைம்ஸ். நல்ல கார்னர் பார்க்கணும். அப்புறம் ஆப்போசிட் டிரெக்ஷன். பார்த்தாச்சா? இந்த மாதிரி 25 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் இப்படி கிளாக் வைஸ் 25 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 25 டைம்ஸ். அதுக்கப்புறம் 8 ஷேப்பில் அதுக்கப்புறம் இப்படி இன்ஃபினிட்டி ஷேப்பில், இப்படி 25 டைம்ஸ் பண்ணணும். நிறைய பேர் ரொம்ப ஹைலி ஆல்கலினாக இருக்கிறவங்களுக்கு கண்ணே ஆடாது, அப்படியே நிலைக்குத்தி ஒரு இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, பட் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்கள் வழியாக தான் நம்ம சோலே இருக்குது இல்லையா, நம்ம கண்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் நம்ம கொடுக்கும்போது, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட நியூரான்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆகும். சரிங்களா? அதில் தான் ஸ்பைனல் கார்ட் கனெக்ட் ஆகிருக்கு, மற்ற எல்லா உடல் உறுப்புகளுமே கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஃபயர் கேசிங், சன் கேசிங், மூன் கேசிங் நாம் பண்ணலாம். இதுவும் நமக்கு ஆராக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல உடலை வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவும்.
ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி ஃபயர் கேசிங் பண்ணிட்டு தூங்கலாம். மூன் கேசிங் பண்ணலாம். ஸ்டார் கேசிங் பண்ணலாம். அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்பவும் போல நீங்க வந்து மூச்சை இழுத்து விடுறது, அதுக்கப்புறம் இந்த நாசியில இழுத்து, இந்த நாசியில விடுறது, அந்த நாசியிலே இழுத்து, அதிலேயே விடுறது. இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க தாராளமா பண்ணலாம். இது பேசிக்ஸ். ஸோ எப்பவுமே நமக்கு மியூக்கஸ் கட்டாம பார்த்துக்கணும். மியூக்கஸ் உண்டாகாத டயட்ட வந்து நாம எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா எனர்ஜி சென்சிட்டிவா இருக்கவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல ஆரா கிளென்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரொம்ப ஈஸியா வந்து சலைவா ஸ்வாலோ பண்ண முடியும். நீங்க கிளென்ஸ் ஆயிட்டீங்க, நீங்க பேலன்ஸ்டா இருக்கீங்கன்னா, சலைவா வந்து ஈஸியா ஸ்வாலோ பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து லோவா ஃபீல் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மியூக்கஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மியூக்கஸ் கட்டுது அப்படின்னாலே, இல்ல இந்த இடத்துல ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்னாலே, யூ ஆர் நாட் அட் யுவர் பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரி முழுங்கன்னா டக்குன்னு இந்த இடம் வந்து ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கு அப்படின்னே அர்த்தம். அதே மாதிரி மூக்குக்குள்ள வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க சாப்பிடுற ஃபுட்டுல வந்து ஆக்ஸிஜன் லெவல் நல்லா இருக்கணும். நீங்க சுவாசிக்கிறதுல நல்ல ஆக்ஸிஜன் லெவல் இருக்கணும். அப்பதான் இந்த லங்ஸ்ல வந்து என்ன இருக்கும்? ஹீட் இருக்கும், ஃபயர் இருக்கும். அப்பதான் வந்து நீங்க பேலன்ஸ்டா இருப்பீங்க. பைனியலும் சுரக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தா தான் மூக்குல வந்து ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருந்தா நீங்க கரெக்ட்டா பேலன்ஸ்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நன்றி. லவ் இஸ் காட்.